நீங்கள் எத்தனை நாள் முயற்சி பண்ணீங்க? எத்தனை நாள் காத்திருந்தீங்க? ஆனால் இன்னும் எந்த சேஞ்சும் வரலையா? அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ஆமாம், நம்பிக்கை இருக்கிறவங்க, நம்பிக்கையோடு இது நடக்கும்ன்றவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த பௌர்ணமி இரவு என் வாழ்க்கை மாற்றும்ன்ற முழுசாக நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், ஒரு பெரிய வெற்றி வேணும், ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்திருப்பீங்க. ஆனால் ஏன் இன்னும் அது உங்களிடம் வரல? நாம் தினமும் ஆசைப்படுகிறோம், ஆனால் நம்பிக்கையாக ஆசைப்படுகிறோமா? நம் கனவு காண்றோம், ஆனால் அந்த கனவுக்காக உண்மையாக நம்புகிறோமா? பல பேர் சொல்லுவாங்க, நான் இதை அடையணும், அதை சாதிக்கணும், இதை பண்ணணும்னா, ஆனால் அதற்கான ஒரு சின்ன முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும், இது சாத்தியமானு. அந்த டவுட் தான் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்கிற ஒரு பெரிய காரணம். பௌர்ணமி நாள் நிலா முழுசாக பிரகாசிக்கிற நாள், அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கிற போதுன்னு முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் சூஸ் பண்ணி அந்த இடத்துல அமைதியாக உட்காருங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம், அமைதியாக உட்காருங்க. 2 கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க. உங்கள் பயம், உங்கள் தோல்வி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சமாக நினச்சி ஃபீல் பண்ணி மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. நீங்கள் அந்த விடுற மூச்சில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியில் போகிறதா நீங்களே உங்களை ஃபீல் பண்ணுங்கள். அப்படி ஃபீல் பண்ணும்போது நிஜமாகவே உங்களுக்கு இருக்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும். 3 ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் என்ன ஆகணும்னு எழுதுங்க. எழுதிட்டு அது ஆன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு நம்பணும் அது ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்களே எழுதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா எனக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றின்னு எழுதுங்க. எழுதி அதை ஒரு 5 மினிட்ஸ் அதை மனசார உணருங்க. ஸ்டெப் 4 விஷுவலேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். இப்போ கண்களை மூடி இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணருங்க. உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா என்ன ஆகும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்கள் குடும்பம் முழுதும் சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அந்த சீனை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக இமேஜ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரீம் இல்லை, இது உங்கள் ஃப்யூச்சரோட ரியாலிட்டி. அதனால கவனமாக விஷுவலேஷன் பண்ணுங்கள். ஸ்டெப் 5 நன்றி, நம்பிக்கை. இது கிடைத்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆமாங்க, நன்றி உணர்வை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நன்றி அந்த நன்றி சொல்லும்போது உங்கள் மனம், உங்கள் உடல், உங்கள் ஆன்மா 3 ஒரே நிலையில் இருக்குங்க. நீங்கள் அந்த உணர்வோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எது கிடைக்கணுமோ கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அந்த விரக்தி, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இன்னும் எவ்வளோ ஆசைகள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை வச்சு விட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆசைப்பட்டால் மட்டும் போதாதுங்க, அதுக்கான முயற்சி பண்ணணும். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, கண்டிப்பாக நடக்குங்க. வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். மேனிஃபெஸ்டேஷனாக கண்ணை மூடி ஆசைப்படுறது மட்டும் இல்லை, ஆக்ஷன் வேணும். ஆமாங்க, அதற்கான முயற்சி வேணும். தொடர்ந்து செயல்படணும். நீங்கள் முயற்சி இல்லாமல் யூனிவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தராதுங்க. இந்த இரவை பயன்படுத்தி இது ஒரு புதிய தொடக்கமாக வச்சுக்கோங்க. இன்று நீ எடுத்த முடிவு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்களே உங்களை மாற்ற போகிறீங்க. நீங்கள் தயாரா? கமெண்டில் நான் தயாராக இருக்கேன்னு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் நம்புகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் நம்புகிற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நன்றி.